அதிகாரம் 18 178 குறள் எண் வெகாமை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்றைய இதமான காலை தென்றலில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சுருங்கல் மாலைத்தாகிய செல்வத்திற்கு சுருங்காமை காரணம் யாது என்று ஒருவன் ஆராயின் அது பிறன் வேண்டும் கைப்பொருளை தான் வேண்டாமையாம் என்கிறார். பிறருடைய பொருளை கவர்ந்து கொள்வதால் நம்முடைய பொருள் மிகுதியாகும், நம்முடைய செல்வம் அதிகரிக்கும் என்று எண்ணுவது தவறான எண்ணம். பிறருடைய பொருளை கவர்வதால் நம்முடைய செல்வம் குறையும், சுருங்கும். நம்முடைய செல்வம் விரிவடையாது, சுருங்கும், மிகுதியாகாது, குறையும். நம் செல்வம் பெருகுவதற்கு பிறர் விரும்புவது, நம்முடைய செல்வம் குறையாமல் பெருகுவதற்கு வழி எதுவென்றால் பிறனுக்கு உரிமையான பொருளை நாம் கவராமல் இருப்பதுதான். நாம் பிறர் பொருளை கவராமல் இருந்தாலே நம்முடைய செல்வம் பெருகும், நம்முடைய பொருள் சுருங்காது, பெருகும். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது ஒரு மனிதன் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. அடுத்தவன் பொருளை ஆசைப்படாமல் அவனுடைய பொருளை கவராமல் இருந்தாலே அவன் என்ன செய்கிறான், அந்த பொருளை கவர்ந்தால் அது நமக்கு பெருகும், நமக்கு செல்வம் பெருகும் என்று நினைக்கிறான். அது தவறு. அது நம்ம என்ன, அடுத்தவனுடைய பொருளை நம்மளை கவராமல் இருந்தாலே அது நம்முடைய பொருள் நிறையா பெருகும், குறையாது, நம்முடைய பொருளும் அதிகரிக்கும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை வளமுடன் இருக்கும். அதாவது உழைத்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். திருட வேண்டாம், திருடாதே பாப்பா திருடாதேன்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது திருடிக்கொண்டே இருப்பவனை திருத்த முடியாது என்பது ஒரு பாடலாசிரியர்களுடைய கருத்து. ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருக்குறளை தினந்தோறும் படித்தால் நமக்கு அந்த எண்ணம் வராது. ஏன்னா உழைக்க வேண்டும், நாம் உழைத்துத்தான் நாம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடம் ஓங்கும். பிறன் பொருளை கவரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நம்மிடம் வளரும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் வழி நடந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கை செழிக்கும். மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதிருந்தே நீங்கள் திருக்குறளை படிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு அதாவது ஒழுக்கமும் நன்றாக இருக்கும், கல்வி அறிவும் நன்றாக இருக்கும், மற்ற செல்வங்களும் பெருகும். நீ தாய் தகப்பனை விரும்புவீர்கள். நேற்று உலக தமிழ்ச்சங்கத்திலே விழாவுக்கு சென்றிருந்தேன். அற்புதமாக இருந்தது. நம்ம குன்றக்குடி அடிகளார் என்ன அற்புதமாக பேசினார் நினைக்கிறீங்க. அவர் ஒவ்வொன்றுக்கும் திருக்குறளுக்குத்தான் கருத்து சொல்கிறார். அதை நினைக்கும் போது எனக்கே உண்மையிலேயே அவர் பேசும்போது நான் உண்மையிலேயே அதிர்ந்து விட்டேன் சொல்லப்போனால். அந்த அளவுக்கு அரங்கமே கூடியிருந்தது. அதுவும் ஒரு 4 மாதங்கள் தான் ஆகிறது. மரியாதைக்குரிய அந்த இயக்குனர் பர்வீன் சுல்தானா அவர்கள் 4 மாதங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு சிறப்பான விருந்தை ஏற்படுத்தி விட்டார். அதாவது என்ன விருந்து, நம்முடைய இலக்கிய விருந்துனா ஒவ்வொருவருடைய பேச்சுமே அற்புதமாக இருந்தது. அந்த பட்டிமன்றம் இதுவரையும் அங்கு நடந்ததே இல்லை.
இதுவரை நானும் ஆரம்பத்திலேருந்து போயிட்டுருக்கேன். இதுவரை வழக்காடு மன்றம் நடந்திருக்கு, பட்டிமன்றம் நடந்ததில்லை. இப்போது தான் பட்டிமன்றம். சூக்கி சிவம் அற்புதமாக பேசினார். ஒரு சாதாரண பஸ்ஸில் ஆரம்பித்தார், கடைசியில் பஸ்ஸிலேயே முடிச்சிட்டார். அவ்வளவு, அதாவது பஸ் பயணத்தில் ஆரம்பித்து பஸ் பயணத்திலே முடித்துவிட்டு தீர்ப்பளித்தார். அதாவது வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை போராட்டமா அல்லது பூந்தோட்டமா என்று சொல்லி அற்புதமாக முடித்து விட்டார். நன்றாக இருந்தது கேட்க கேட்க. அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைஞ்சுவோம்ல. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், இந்த செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எவ்வளவுதான் நீ செல்வம் வச்சிருந்தாலும் இந்த செவிச்செல்வை கேட்கும்போது தான் உனக்கு மகிழ்ச்சி அடைகிறது. உன் மனதை மகிழ்விக்கிறது எதுவென்றால் இந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் தான். செவிச்செல்வம் நேற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. செல்வத்தினுடைய, அதாவது செவிச்செல்வத்தினுடைய இன்பத்தை கேட்டு நுகர்ந்தோங்க. ஆனால் 4 மாதத்துக்குள்ளே இந்த முனைவர் இந்த முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்கள் இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கல. உண்மையிலேயே சொல்கிறேன். இதுவரையும் இருந்த ஒரு இயக்குநர்களிலே சேகர் என்பவர் முதலில் நம்முடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சமுத்திரக்கனி, அப்புறம் சமுத்திரக்கனி, மலேசிய பாண்டியன் அவர்களை அழைத்து ஒவ்வொரு லட்சம் வாங்கி மறைந்த மோகன் பேராசிரியர் அவர்கள் கையேந்தி இது நடத்தினார்கள். அதாவது அந்த அமெரிக்க பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு நம் தமிழ்மொழி செம்மொழியாவதற்கு வழி செய்தார்கள். ஆனால் அதற்கு பின்னாடி அந்த அளவுக்கு இது ஒரு சுமாராக, அதாவது இவங்க அளவுக்கு இல்லை, சேகர் அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த பர்வீன் சுல்தானா அவர்கள், மரியாதைக்குரிய பர்வீன் சுல்தானா அவர்கள் பதவி ஏற்ற பின் 4 மாதங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரங்கத்தை எல்லாரும் பாராட்டும்படி செய்துவிட்டார். அது மட்டுமல்ல, வந்தவர்களுக்கு அந்த ஒன்றையான உடனே சாப்பாடையும் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிவிட சாப்பாடும் நல்லா இருந்தது. உண்மையை சொல்கிறேன்னே, அருமையாக ஒரு பெரிய ஒரு திருமணத்தை எப்படி நடத்தி முடிப்பார்களோ அதை விட சிரமப்பட்டு முடித்து வைத்தார். மறக்க முடியாத ஒரு மனிதர். இப்படிப்பட்டவர் தான் இந்த உலக தமிழ்ச்சங்கத்திற்கு ஏற்றது. தமிழக முதல்வருக்கும் நான் பாராட்டுகிறேன். தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கார்ல, அவர் தான் எல்லாமே ஏற்பாடு. ஏன்னா அவருடைய வழியில் தானே இயங்குகிறது. இன்னைக்கு நம்ம அடுத்து மீண்டும் உதயசூரியன் உதிக்கும் 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 என்று நான் இன்றைய குரலை முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.